துரோகி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை என்ன. அது குறித்து எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அதை நம்ம பொது வெளியில் இல்லை, அதுக்காக சார் கேட்குறேன். ஏன்னா அவரை நம்பாதீங்க, அவர் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் திமுகவில் ஒரு பொறுப்பே கொடுத்து உட்கார வச்சுருக்கா. நீ ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காரு, சொல்லவும் சொல்கிறார், விஜய் துரோகி, யாரும் நம்பாதீங்க, யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு என்ன, அதாவது திமுக விஜயை நினைத்து எந்த அளவுக்கு கதிகலங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். அதாவது இவர் வந்து விஜயினுடைய பிஆர்ஓவாக இருந்து ஒரு கட்டத்தில் அவர் வேலையை விட்டு அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் அங்கங்கே ட்ராவல் பண்ணி கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பாக கன்னியாகுமரி தொகுதியில் போட்டிட்டு அநேகமாக டெபாசிட்லாம் கூட போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் அவர் குடும்பத்தினர் தான் அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ இவர் திமுகவில் சேர்ந்திருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்னா, மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஒருத்தர் திமுகவில் சேர்ந்ததாக தான் நீங்கள் அதை அறிவிக்கணும். மக்கள் நீதி மையம் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்குது, அதனால அறிவிக்கலைன்னு நினைக்கிறேன். இவங்க என்னன்னா விஜயினுடைய தாவேகாவிலிருந்தே திமுகவில் சேர்ந்த மாதிரி அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அண்ணா அறிவாலயம் வாசலில் ஒரு பெரிய பேனர் வச்சு 4 சேர் தள்ளி உட்கார்ந்துருக்கிற செல்வகுமாரை ஸ்டாலின் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டா தாவேகா கட்சியே